ஹாய் டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாயிராஷிக். உடம்புல எங்கே வலி இருந்தாலும் எவ்வளோ வலி இருந்தாலும் அதை உடனே நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கையான எளிய வழியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மூட்டுக்கு மூட்டு ஏற்படக்கூடிய வலி, ஜாயிண்டில் ஏற்படக்கூடிய குடைச்சல், முழங்கால் வலி, இடுப்பு வலி, இது எல்லாத்தையுமே சரி பண்ணும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு காலையில் எழுந்தவுடனே பாதத்தை கீழே வைக்க முடியாது, அந்த மாதிரி ஏற்படக்கூடிய வலியும் சரி பண்ணும். ரொம்ப சிம்பிளான மெத்தட், ஆனால் நல்லா எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். இது ஒரு தைலம் மாதிரி செயல்படும். ஆனால் இது இயற்கையான பொருள் அப்படின்றதுனால எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. இதுக்கு நம்ம எடுத்துருக்க பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரை. இந்த கீரையினுடைய ஸ்பெஷலே என்னென்னு பார்த்தீங்கன்னா முடக்கு அறுத்தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. முடக்கு நீக்கக்கூடியது, வாதத்தை நீக்கக்கூடியது, வலி நிவாரணியாக செயல்படக்கூடியது. இது அவ்வளோ ஒரு சூப்பரான மருத்துவ குணம் கொண்டது. இதை நம்ம சமைச்சு சாப்பிடவும் செய்யலாம். அடிப்பட்ட வலி, ரத்தக்கட்டு, வீக்கத்துக்கெலாம் அரைச்சி பத்து போடுவாங்க. இப்போ இதை பயன்படுத்தி வலி நிவாரணி என்ன எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு முடக்கத்தான் கீரை எடுத்திருக்கேன். சின்னதாக ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இது கூட ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். செக்கில் ஆட்டின நல்ல சுத்தமான நல்லெண்ணெயாக இருக்கணும், அப்போ தான் நல்ல ரிசல்ட் தெரியும். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, ஹையில் வைக்கக்கூடாது. எண்ணெய் லைட்டாக சூடானதும் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கைப்பிடி அளவுக்கு முடக்கத்தான் கீரையை நல்லா ஒன்றும் பாதியமாக இடித்து விட்டு சேர்த்துக்கலாம். கீரையை எண்ணெயில் சேர்த்ததுக்கு அப்புறமா 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிறனால அதுக்குள்ளே இந்த கீரையினுடைய தன்மையெல்லாம் இந்த எண்ணெயில் நல்லா கலந்துடும், இந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கிடும். ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கீரை நல்லா கிறிஸ்பி ஆகிடும். உங்கள் வீட்டில் இருக்கிறதுலே சின்ன பர்னராக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கீரை சேர்த்ததுக்கப்புறமா உடனே கரிஞ்சி போன மாதிரி ஆகிடக்கூடாது. இந்த க்ரீன் கலர் அப்படியே இருக்கணும், அதே நேரத்தில் கிறிஸ்பியாகவும் ஆகணும். இந்த மாதிரி ஆனால் தான் அது நல்லா எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டிலில் இதை ஃபில்டர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வலி நீக்கிறதுக்கு ரெகுலராக நம்ம தடவக்கூடிய தைலத்துக்கு பதிலாக இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டான பெயின் அல்லது நார்மலான பெயின் இருக்கும் போது இதை நீங்கள் எப்போதும் போல் ஒரு 2-3 சொட்டு விட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். அதிகப்படியான இடுப்பு வலி, கை கால் வலி, மூட்டு வலி இருக்கும்போது இதை ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு கடாயில் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக பச்சை கற்பூரம், நம்ம சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸ்வீட்ஸ்லாம் செய்கிறதுக்கு, அந்த பச்சை கற்பூரம் எடுத்து நல்லா பொடி பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அந்த சூடோடு நீங்கள் தேய்ச்சிக்கலாம். அந்த மாதிரி செய்யும் போது அதிகப்படியான பெயின் கொஞ்சம் உடனே சரியாகும். சிலருக்கு தூங்கி எழுந்ததும் காலை கீழே வைக்க முடியாது, பாதத்தை தரையில் வச்சாலே அப்படி ஒரு வலி வலிக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி எண்ணெயை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அது கூட பச்சை கற்பூரம் சேர்த்து சூடு பண்ணிவிட்டு அதை நைட்டில் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தூங்கி எழுந்திரிச்சிங்கன்னா காலையில் அந்த மாதிரி கால் வலி இருக்காது. இது ஆயில் பேஸ்ட் அப்படின்றதுனால பகலில் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் நைட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். டெய்லியும் தைலம் அந்த மாதிரிலாம் தடவுறதுக்கு பதிலாக எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் ஏற்படுத்தாத இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.